Welcome to PG TRB classes. நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு இப்போ வந்து the syllabus has been revised. நம்ம பார்க்க போகிறது data structures and algorithm உடைய questions பார்க்க போகிறோம் and அதுடைய answers பற்றி நம்ம discuss பண்ண போகிறோம். Okay, so first question, which of the following statements about stack data structure is or not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the keyword here is not correct. Okay, so நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது not correct. So first option, stack data structure can be implemented using linked list. New node can only be added at the top of the stack. Stack is FIFO data structure. The last node at the bottom of the stack has a null link. அப்படின்னு 4 option கொடுத்திருக்காங்க. So as you all know, stack அப்படிங்கிறது ஒரு data structure. Stack can be implemented using any data structure. Array-வா இருக்கலாம், linked list-ஆ இருக்கலாம். So the first option is correct. Okay. So stack அப்படிங்கிறது எப்படின்னா, so you can think like number of plates arranged. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மேலே ஒரு 10 பிளேட் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டாப்பில் வைக்கிற பிளேட்டை தான் நம்ம முதல்ல எடுக்க முடியும். ஸோ ஹியர் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், தட் இஸ் லிஃபோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் இருக்கும். the pointer always points to the current data and the operations of stack are push and pop. Pushங்கிறது adding element, popங்கிறது removing an element from the stack. These are the two operations. ஓகேங்களா? So as I told you earlier, first வந்து stack data structure can be implemented using linked list மூலமாகவும் implement பண்ணலாம், array மூலமாகவும் implement பண்ணலாம். So first is correct. Okay, so new node can only be added at the top of the stack. எப்பயுமே new node நம்ம எங்கே தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா top of this, நான் முதலே சொன்னேன் PTRங்கிறது ஒரு pointer. the PTR will be incremented whenever you are adding a new element. ஆல்ரெடி இங்கே ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. so PTR will be incremented by 1 and புது வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டாப்பில் தான். சப்போஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ 10 என்ன, 10 will be stored in the stack like this. Okay, so this is also correct. Stack is a FIFO data structure. I already told you it is a LIFO, that is last in first out. FIFO na first in first out. So this is obviously wrong. Last one is the last node at the bottom of the stack has a null link அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்பயுமே கடைசி பாட்டம் ஆஃப் த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நல்லா தான் இருக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இட் வில் ஹாவ் அ நல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ விச் இஸ் த ஆன்சர் அப்படின்னா சி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் திஸ் ஆன்சர். ஸ்டாக் இஸ் லைக் அ ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு 10 பிளேட் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம வைக்கிறோன்னா அதை வந்து நம்ம ஸ்டாக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அண்ட் இது வந்து ஃபிஃபோ கிடையாது, தட் இஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட், என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ட்ரூ, சி இஸ் ஃபால்ஸ் அண்ட் டி இஸ் ட்ரூ. ஓகேவா? செகண்ட் கொஷின், convert the following infix expression to postfix using stack. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், அப்புறம் போஸ்ட்ஃபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு தென் வில் டிஸ்கஸ் த கொஷின். ஓகேவா? ஸோ இன்ஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் வில் ஹேவ் திஸ் ஃபார்ம், இன்ஃபிக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். இன்ஃபிக்ஸ்னால் இதை வந்து நம்ம ஆப்ரெண்டுன்னு சொல்லுவோம், இது ஆப்ரேட்டர் அண்ட் அகெயின் அண்ட் ஆப்ரெண்ட், இதுதான் வந்து இன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதும்போது 8 + 10, 5 × 12, it can be any operator. This is called as infix expression அப்படின்னு சொல்கிறோம். அப்போ postfixனா என்ன அப்படின்னா postfix expression அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா postனா என்ன, லாஸ்ட், ஆஃப்டர். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ஏபி ப்ளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா this is called as postfix expression. அதாவது the both are ஆப்ரெண்ட்ஸ், 2 ஆப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டர் இருக்கும். இதை வந்து நம்ம போஸ்ட்ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த இன்ஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ்
இங்கே எதை யூஸ் பண்ணுறோன்னா we are using stack. ஸ்டாக்னா என்னன்றது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ no explanation is needed. இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா x plus y into z plus p into q plus r into sன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா you should know what is the operator precedence அப்படிங்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ எவ்ரி சிம்பிள் ஒரு சிம்பிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. சிம்பிள் அண்ட் precedence. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் let us take the symbol plus minus has the precedence of 1. multiplication and divisionக்கு பார்த்தீங்கன்னா 2 and open bracket and close bracketக்கு பார்த்தீங்கன்னா the precedence is 3. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டாக்குக்குள்ள ஒரு ஆப்ரேட்டர் போகும்போது அதோடைய ப்ரையாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் அதோடைய ப்ரையாரிட்டி. ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் 1, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு 2, ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு 3. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லிட்டோம். ஸ்டாக் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா புஷ் அண்ட் பாப் அப்படின்னு 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ we have 2 operations push and pop. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, போஸ்ட் ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we'll try to convert this. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் ப்ளஸ் பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் இன்ட்டு எஸ்ன்னு இருக்குது. இங்கே என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டாக்குக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னா லோயஸ்ட் ப்ரையாரிட்டியிலேருந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கலாம். லோயஸ்ட் ப்ரையாரிட்டி டு ஹையர். அண்ட் இப்போது ஹையர் ப்ரையாரிட்டி இருக்குது. ஹையர் ப்ரையாரிட்டினா க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வருது அப்படின்னா இட் ஹஸ் காட் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அந்த லோயஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம 2 ஆப்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், புஷ் அண்ட் பாப். எதை புஷ் பண்ணுவோம் ஸ்டாக்குக்குள்ளே அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் வில் பி புஷ்ட். ஆப்ரேட்டர்ஸை ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணுவோம். அண்ட் whenever there is an ஆப்ரண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாப் பண்ணுவோம். ஓகேவா? பாப் எங்கே போகும் அப்படின்னா டு த அவுட்புட். ஓகேங்களா? டைரக்ட்லி டு த அவுட்புட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் see this clear explanation நம்ம பார்க்கலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ. இன்சைட் த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா the operators alone will be stored. then the lowest priorityலேருந்து highest priority ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் வில் பி புஷ் டு த ஸ்டாக் அண்ட் ஆப்ரண்ட்ஸ் வில் பி பாப்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ நவ் வீல் சி த எக்ஸ்பிரஷன். த எக்ஸ்பிரஷன் இன்புட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன்புட் ஸ்டாக் அண்ட் அவுட்புட்னு வச்சுப்போம். இன்புட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இஸ் அன் ஆப்ரண்ட். ஸோ ஸ்டாக் இனிஷியலி எம்டி, அவுட்புட் டைரெக்டாக போயிடும். தென் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இஸ் அன் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் எங்கே போகும்னா ஸ்டாக்குள்ளே போயிடும். ஸோ இன்சைட் த ஸ்டாக். தென் எக்ஸ். நெக்ஸ்ட் சிம்பிள் இஸ் ஒய். ஒய்ங்கிறது இட் இஸ் அன் ஆப்ரண்ட். ஆப்ரண்ட் எங்கே போகும் அப்படின்னா டைரெக்ட்லி டு த அவுட்புட். தென் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எங்கே போகும் அப்படின்னா ஸ்டாக்குள்ளே ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ப்ளஸ் ஹஸ் காட் த ப்ரையாரிட்டி 1 அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரையாரிட்டி 2. ஸோ என்ன ஆர்டரில் தான் இருக்குது. தென் அவுட்புட்டில் எக்ஸ் ஒய் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் இசட். இசட்டுங்கிறது ஆப்ரண்ட். ஆப்ரண்ட் டைரெக்ட்லி மூவ்ஸ் டு த அவுட்புட் ஸ்டாக். ஸோ எக்ஸ் ஒய் இசட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்புட் இஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஸ்டாக்குள்ளே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டாக்குள்ளே ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ப்ளஸ் எங்கே போகும் அப்படின்னா இன்சைட் த ஸ்டாக். வைல் கம்பேரிங் த ஆப்ரேட்டர் ப்ரையாரிட்டி, மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரையாரிட்டி அதிகம், ப்ளஸ்ஸுக்கு ப்ரையாரிட்டி கம்மி. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் எதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டாப் வில் பி பாயிண்டட் அவுட் பை மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இல்லையா? ஸோ டாப்பில் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணிடும்னா பாப் பண்ணிடும் டு தி அவுட்புட். ஓகே, ஸோ அவுட்புட்டில் இப்போ என்ன இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகே, அண்ட் ஸ்டாக்குள்ளே என்ன இருக்கும்னா ப்ளஸ் ப்ளஸ்.
plus plus has got both equal priority, அதனால plus plus ரெண்டுமே எதில் இருக்கும்னா stack குள்ள இருக்கும். Okay, so இதுதான், this is how the conversion in fix to post fix நடக்கும் inside the stack. Okay, is it clear? Next, what is the இதில் நம்மளுடைய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா correct answer is x, y, z multiplication symbol plus PQR multiplication symbol R plus S into plus. இதான் நம்மளுடைய correct answer. So option A is the right answer. Okay, இது எப்படி work ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி x is the token operand போது automatically appended to the outputல x இருக்கு. So first stack is empty, then plus is pushed into the stack, so stack குள்ளர plus போகுது. Then y is an operand, எங்க போகும் அப்படின்னா directly to the outputக்கு போயிடுது. Next is multiplication symbolக்கு priority அதிகம், அதனால plusக்கு கம்மி, so it is in an order. Plus and multiplication resides inside the stack. Next is z is an operand, directly pop to the output, so x, y, z ன்னு இருக்கும், உள்ளார plus and multiplication symbol இருக்கு. Next is நமக்கு ஆல்ரெடி உள்ளார என்ன இருக்குது அப்படின்னா plus and multiplication இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் multiplication இந்த ஆர்டரில் இருக்குது, it is not in an order. இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு again 1, so it is not in an order. அப்போ என்ன பண்ணணும், டாப்பில் என்ன இருக்கோ, என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அந்த ஆப்ரேட்டரை வெளியில் பாப் பண்ணிடும். ஸோ என்ன வரும், எக்ஸ், ஒய், இசட் அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ், ஒய், இசட், தென் அகெயின் ப்ளஸும் பாப் பண்ணிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஓப்பன் ப்ராக்கெட் இஸ் புஷ்ட் இன்சைட் த ஸ்டாக். ஸோ உள்ளே என்ன இருக்கும்னா ப்ளஸ் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், தென் P is an operand, so P directly to the output stack போயிடும். Then multiplication symbol இருக்கு, multiplication symbol is pushed inside the stack. So whenever there is a parenthesis இருக்கும்போது priority திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆஃப்டர் பாப்பிங் த க்ளோஸ் parenthesis வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியில் 1 by 1 ஆப்ரேட்டர்ஸ் பாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் it cease to the priority. Okay, so multiplication symbol pushed inside the stack. Next is Q is an operand, x, y, z multiplication plus PQ, இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டில் இருக்குது. தென் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆல்ரெடி இட் இஸ் தேர். நெக்ஸ்ட் இஸ் சிம்பிள் இஸ் ப்ளஸ் வரும்போது ஸோ உள்ளார என்ன இருக்குது, ஆல்ரெடி ஓப்பன் ப்ராக்கெட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் ப்ளஸ் வருது. ப்ளஸ் has got the lowest priority, உள்ளே இருக்கிறது highest priority, அதனால் இது என்ன ஆகிடும் அப்படின்னா பாப் ஆகிடும், வெளியில் பாப் ஆகிடும். ஸோ நமக்கு PQ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் ஆருங்கிறது இட் இஸ் அன் ஆப்ரண்ட் போது டைரக்ட்லி மூவ்ஸ் டு த அவுட்புட் into R அப்படின்னு வந்தது, உள்ளார ப்ளஸ் இஸ். நெக்ஸ்ட் இஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். whenever there is a close bracket உள்ளே என்ன until ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பாப் பண்ணிடும். ஸோ எல்லாத்தையும் பாப் பண்ணிட்டு என்ன மட்டும் இருக்கும்னா நம்மளுடைய ஸ்டாக் உள்ளார ப்ளஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் சிம்பிள் இஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸோ ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரிசைட்ஸ் இன்சைட் த ஸ்டாக். நெக்ஸ்ட் இஸ் எஸ் இஸ் அன் ஆப்ரண்ட், அவுட்புட்டில் அப்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ அவுட்புட்டில் ஆர் ப்ளஸ் இருக்குது, தென் எஸ் போய் அவுட்புட்டில் உட்காந்துரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் the last. We came to the end of the expression. So end of the expression la all the operators will be popped outside from the top la enna irukku, plus and multiplication na top la multiplication symbol irukku, first multiplication symbol pop agudhu, next plus symbol pop. So this is the expression. Our required output is x, y, z into plus pq into r plus s into p அப்படின்ற conversion கொண்டுரும். ஓகேவா, ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா which one of the following binary search tree is optimal if probabilities of successful search and unsuccessful search are same? The key here is BST. ஸோ BSTன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா the property, it is a binary tree and இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா it can have 2 children, maximum 2 children. இந்த ட்ரீயோடைய லெஃப்ட் சைடில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ will be less than the root node.
So left will be less than the root node and right subtree or the right branch will be always greater than the root node oda greater இருக்கும். இதுதான் BST ஓட property. ஓகேவா? So if we take this property அவங்க என்ன சொல்றாங்கன்னா is optimal binary search tree இந்த 4 tree கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து ஆப்டிமலா இருக்கும்னு கேக்குறாங்க. For both successful and unsuccessful search அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு வேல்யூ சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது எப்பவுமே starts from the root node. root nodeல என்ன இருக்கு? A இருக்கு. Then it checks the value whether it is less than or greater than நம்ம கொடுத்திருக்க search key value வந்து lesser greater அப்படின்னு செக் பண்ணோம். லெஸரா இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட் நேவிகேட் பண்ணும், கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைட் நேவிகேட். இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா இதோடைய டெப்த்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சர்ச் எப்படி போகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த டீப். இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 3. ஓகே, இதை எடுத்துக்கும். இந்த சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லெஃப்டில் நோட்ஸே இல்லை, இட் இஸ் நல். ரைட்டில் இதோட டெப்த்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் CAB அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரூட் நோடில் ஸ்டார்ட் ஆகும், தென் ஏக்கு போகும், அதுக்கப்புறம் பிக்கு போகும். ஓகேவா? ஸோ த தேர்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ACB, இங்கே ரைட் இஸ் நல், லெஃப்டில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ஸோ லெஃப்டில் C இருக்குது, சியோடைய ரைட்டில் B இருக்குது. ஸோ த சர்ச் மூவ்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா? இதுவுமே ஆர்டர் ஆஃப் 3ன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஆர்டர் ஆஃப் 3. பட் லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ பேலன்ஸ் ட்ரீ. இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. ஆல் த பிரான்ச்சஸ் ஹஸ் காட் 2 children, 2 children இருக்குது. ஃபஸ்ட்டு B இருக்குது, பிஏ பார்க்குறோம். தென் இஃப் சப்போஸ் C இஸ் த வேல்யூ சர்ச்சிங்னா ஆர்டர் ஆஃப் 2 1 2லேயே நம்ம சர்ச் பண்ணி முடிச்சிடலாம். அன்சக்ஸஸ்ஃபுல் சர்ச்சாக இருந்தாலும் ரூட்டில் பார்க்கும், கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்டில் ரைட்டில் பார்க்கும், லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்டில் பார்க்கும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ட்ரீயாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் டி. டி தான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா த சர்ச் இஸ் ஆப்டிமல். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன். சர்ச் இஸ் சேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது ட்ராவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ட்ராவர்ஸ் ஆகும், இது பார்த்தீங்கன்னா சிஏபின்னு ட்ராவர்ஸ் ஆகும், இது ஏசிபின்னு ட்ராவர்ஸ் ஆகும், இது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு போகும், பிலேருந்து ஏக்கு போகும், அடுத்தது பிலேருந்து சிக்கு போகும். ஓகேவா? ஸோ இதான் அதோடைய ட்ராவர்சல். ஓகே, ஸோ தி ஆப்ஷன் இஸ் D is the right answer for both successful and unsuccessful search. Okay, fourth question. So fourth question எடுத்துட்டோம் அப்படின்னா fourth question is consider an undirected graph G. Undirected, see first of all graphங்கிறது என்ன அப்படின்னா graph contains, graph is a subset of V, E ன்னு சொல்லுவோம். V is vertices, E is edges அப்படின்னு சொல்லுவோம். Okay, graph is made up of edges, so connecting all the vertices, that is a graph. Okay, இப்போ for example இப்படி போட்டோம்னா this is an undirected graph ABCD. and directed graph அப்படின்னா directions இருக்கும், indicated by an arrowhead இப்படி இருக்கும், இது வந்து directed graph. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, it is an undirected graphன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வேணால் நம்ம ட்ராவர்சல் பண்ணலாம். ஓகே, சர்ச்சிங்காக இருக்கலாம், இன்சர்ஷனாக இருக்கலாம், டெலீஷனாக இருக்கலாம், இது எல்லாமே நம்ம we can do it in any direction. We can search in any direction. Okay, but the maximum number of edges to be included in G so that the graph is not connected. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா graph வந்து கனெக்டடாக இருக்க போகிறதில்ல, it is an disconnected graph-ஆக இருக்க போகுது. டிஸ்கனெக்டட்னா என்ன அப்படின்னா எவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, 100 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 நோடு இருக்க போது, அந்த 100 நோடையும் கனெக்ட் பண்ணுற எட்ஜஸ் இருக்க போகுது. 100 நோட்ஸ் லைக் 1 2 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய இருக்க போகுது. இதுலேருந்து ஒன்று எப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் ஒரே ஒரு நோடை மட்டும், இந்த லாஜிக் இஸ் ஒரே ஒரு நோடை மட்டும் நம்ம வந்து டிஸ்கனெக்டடாக வச்சுக்க போகிறோம். அப்போ 99 நோட்ஸ் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னா கனெக்டடாக இருக்க போகுது, ஒரே ஒரு நோட் மட்டும் டிஸ்கனெக்டடாக இருக்க போகுது. நம்ம எங்கேயுமே அதை ரீச்சே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம போகிறதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கொடுக்கல. ஸோ
this is an that is disconnected graph இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா the maximum number of edges to be included in G so that the graph is not connected. எவ்வளோ edges இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ let us take there are totally m nodes. அந்த m நோட்ஸில் எத்தனை நோட்ஸ் நம்ம கனெக்டடாக வச்சுருக்கோம்? n நோட்ஸ் கனெக்டடாக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ n nodes. So the formula is going to be n into n minus 1 divided by 2. இதான் நம்ம வச்சுருக்க போகிறோம். ஸோ n எவ்வளோ? 99 நோட்ஸ் இருக்க போகுது. ஸோ 99 into n minus 1ங்கும் போது 98 divided by 2 which is equal to 9702 divided by 2 which is equal to 4851. So the answer is C. Okay. So இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் இஸ் 100 cities இருக்கு. இதில் 100 cities are connected by roads, that is edges. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு we get connected. அண்ட் ஒரே ஒரு சிட்டி மட்டும் இதில் என்னவா இருக்குது? which is disconnected-ஆக இருக்குது, which is not connected. நமக்கு தேவை என்ன? the maximum number of roads எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அண்ட் which is not connected-னு கொடுத்துருக்காங்க. what we want? edges. நிறைய ரோட்ஸ் வேணும். ஸோ நிறைய எட்ஜஸ் இருக்க போது we must keep impossible to travel to the cities. ஒரே ஒரு சிட்டிஸ்க்கு மட்டும் ட்ராவல் பண்ண முடியாது. the best way to maximum roads but still not connected is 99 cities ஒரு குரூப்பாக வச்சுக்கிறோம். ஒரு சிட்டியை மட்டும் என்னவா பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கனெக்டடாக வச்சுருக்கோம். இட் இஸ் அ கம்ப்ளீட் கிராஃப். லீவ் ஒன் சிட்டி கம்ப்ளீட்லி அலோன், நோ ரோட்ஸ். அந்த எதுக்குமே ரோடே கிடையாது, அதுக்கு போக ரீச்சே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரே ஒரு சிட்டியை மட்டும் நம்ம லீவ் பண்ணியிருக்கோம். 99 சிட்டிஸும் கனெக்டடாக இருக்குது. சின்ஸ் சிட்டிஸ் ஹஸ் நோ அதர் இட் இஸ் நாட் கனெக்டட். ஓகே, லாஸ்ட்டாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோட்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது அப்படின்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா number of roads is equal to m into m minus 1 divided by 2 which is mங்கிறது என்ன? 99 is the value. So 99 into 98 divided by 2 which is equal to 4851. This is the answer. Next question. The worst case time complexity of AVL tree is better in comparison to binary search tree. First you should know we know what is BST. already discuss பண்ணோம். BSTங்கிறது binary search tree and AVL ட்ரீன்னு ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, ஸோ பைனரி சர்ச் ட்ரீயில் மேக்ஸிமம் 2 சில்ட்ரன்ஸ் இருக்கும் அண்ட் லெஃப்ட் நோட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த ரூட் நோட். ரைட் நோட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த ரூட் நோட். இதுதான் பிஎஸ்டி. ஏவிஎல்ல பார்த்தீங்கன்னா ஏவிஎல் இஸ் அ பேலன்ஸ்டு பிஎஸ்டி. பேலன்ஸ்டு பிஎஸ்டினா என்னன்ற அந்த செகண்ட் கொஷனில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் இட் பர்ஃபார்ம்ஸ் ரொட்டேஷன், இன்சர்ஷன், டெலீஷன் எல்லாமே பண்ணோம். ரொட்டேஷன், இன்சர்ஷன், டெலீஷன் டு மெயின்டைன் த பேலன்ஸ். ஓகேங்களா? இன்சர்ஷன் பண்ணலாம், டெலீஷன் பண்ணலாம், பண்ணி அது ஒரு பேலன்ஸ் ட்ரீயாக மெயின்டைன் பண்ணிக்கும். தட் இஸ் ஏவிஎல் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ஹைட் ஆஃப் த ட்ரீ பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா log 2 base 2 to n. Okay, this is the height of the tree. It keeps it in balance. Okay, and the searching best. Searching பார்த்தீங்கன்னா 3 cases இருக்கு. best case, worst case and average case. எதுவாக இருந்தாலுமே இதோடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் log n. அதுவே பிஎஸ்டியோட சர்ச் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் log n. பெஸ்ட் கேஸ்னால் we can find a tree, we can find a node very easily. worst case மேபி சர்ச் வந்து நம்ம சர்ச் பண்ணுற கீ அதில் இல்லாமல் இருக்கலாம். அப்போ worst case இல்லை அது வந்து டு த டீப் இன் டு த பிஎஸ்டியாக இருக்கலாம். ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎல் ட்ரீ இஸ் குட் கம்பேரிங் டு பிஎஸ்டி.
எதோ கம்பேர் பண்ணும்போது worst case time complexity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் குட் அப்படின்னா all the four is good. எது insertion, deletion, searching எல்லாமே. So the answer is going to be D is the answer. Okay va? So binary search tree, as I told you, binary search tree la pathina searching order of n, insertion order of n, deletion order of n. Okay, and avial tree pathina search order of log n, insertion order of log n, and deletion order of log n. If it is a worst case aandalum sari, best case aandalum sari. Okay, so from this we conclude that avial tree proves to be best comparing with the BST tree. Okay, next question.